மேனிஃபெஸ்ட் மணி வெப் சீரிஸோட 2வது வீடியோ இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 2 சீக்ரெட்ஸ். அதாவது பணத்தை நம்மளால் ஈர்க்க முடியும், யாராலையும் ஈர்க்க முடியும், எந்த நிலையில் இருக்கிறவங்களாலையும் ஈர்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் உணர்றதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான 2 முக்கியமான ரகசியங்கள் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது ரொம்ப பேசிக்காக நம்ம கான்ஷியஸ்க்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் அதை உணர்ந்திருக்கவே மாட்டோம். இன்றைக்கு வரைக்கும் உணர்ந்திருக்க மாட்டோம். அதாவது பணத்தை என்னால் ஈர்க்க முடியல, என்னால் என்ன முயற்சி பண்ணாலும் என்னோடய நிலையிலேருந்து உயரவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ, இந்த 2 ரகசியம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனக்கு தேவையான பணத்தை ஈர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட நீங்கள் போய் இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது ஈர்க்க முடியாதுக்கு அவரே ஒரு 10 காரணம் லிஸ்ட் அவுட் பண்ணுவார். என்னோடய சுச்சுவேஷன், என்னோடய படிப்பறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய வேலை வாய்ப்பு, இது எல்லாம் பொறுத்து தான் என்னால் பணம் சம்பாதிக்க முடியல. நான் சரியாக படிக்கலை, என் குடும்பத்தில் சரியான சூழ்நிலை கிடையாது, அதனாலேயே எனக்கு சரியான வேலைக்கு போக முடியல, அந்த வேலையில் என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியல. இந்த மாதிரி பல காரணங்களை அவங்கக்கிட்ட சொல்லுவார். இது உண்மையிலேயே ரியாலிட்டியில் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. காரணம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற எல்லா காரணங்களும் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷன். அதாவது இது முடியாது, இது இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் லைஃப் போகும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை நம்ம கான்ஷியஸ்குள்ளே க்ரியேட் பண்ணிடுறோம். இப்போது நான் கேட்குறேன், இப்போ நான் ஒரு 11th தான் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, என் படித்த படிப்புக்கு என்னால் இந்த வேலை தான் கிடைச்சிது, என்னால் இதுதான் செய்ய முடியுது, என்னால் ஒரு மாதம் ஒரு 15,000 சம்பளத்துக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியல, நான் கடைசி ஒரு 5 வருஷமாக இப்படி தான் இருக்கேன் அப்படின்னா, இந்த படிப்பு தான் என்னுடைய வருமானத்துக்கு காரணமாக நான் குறிப்பிடுறேன். அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் படிக்காதவங்க, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கூட போகாதவங்க எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ பேர் அதுக்கு தகுந்த மாதிரியான பொருள் ஈட்டுறாங்க அப்படின்னு கேட்டால் கணக்குலேயே அடங்காது. அப்போது இந்த சுச்சுவேஷனில் ஒரு 11th படிச்சுட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற எனக்கும், ஒன்றுமே படிக்காமல் அவ்வளோ சம்பாதிக்கிறவருக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு கேட்டால், நான் எனக்கு சுற்றி இருக்கிற அந்த பவுண்ட்ரி, நான் அந்த க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஒரு விஷன், இப்படி தான் இருக்கும் லைஃப் அப்படின்ட்டு, அந்த இமேஜினேஷனுக்கும் அவருடைய இமேஜினேஷனுக்கு உண்டான வேரியேஷன்ஸ் தான். தன்னோட படிப்பு தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்பாமல், தான் நினச்சா எந்த முயற்சியாலையும் பணம் சம்பாதிக்க முடியும், என்னால் லைஃப்பில் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற கிளாரிட்டியில் அவர் இருக்கார். நம்ம எண்ணங்கள் அளவில் தான் இந்த எல்லா பவுண்ட்ரிஸுமே செட் பண்ணுறோம். ரியாலிட்டியில் எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் சமமாக தான் இருக்குது. அப்போ நம்ம எண்ணங்களை மாற்றணும், எண்ணங்களில் தான் நம்ம கட்டி போடப்பட்டிருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஆனால் இது எப்படி நம்ம இயல்பாக சால்வ் பண்ணுறது அப்படின்ற ப்ராக்டிஸை தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் இதுதான் முதல் ரகசியம் நான் சொல்லுவேன். 2வது ரகசியம் என்ன? நம்ம பணத்தை ஈர்க்க முயற்சி பண்ணுறோம். அப்போ நம்ம அதுக்கான ப்ராக்டிசஸ் பண்ணுறோம், நம்ம மனநிலையை மாற்றிக்கிறோம், நம்மளுடைய எண்ணங்கள் அளவில் எல்லா பயிற்சிகளும் எடுத்துக்கிறோம், நேர்மறையாக சிந்திக்கிறோம். இது எல்லாம் பண்ணுறதுனால உண்மையிலேயே நீங்கள் பணத்தை உருவாக்குறீங்களா, இல்லை உங்களோட எண்ணத்தினால அந்த பணம் அப்படின்றது எங்கேயாவது உங்களுக்காக அச்சிடப்படுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பணம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருளை நீங்கள் அடையணும்னு விரும்பும் போதும், எந்த ஒரு பொருளை நீங்கள் ஈர்க்கணும்னு விரும்பும் போதும், உண்மையிலேயே நீங்கள் இந்த உலகத்தில் எதையுமே க்ரியேட் பண்ணலை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சீக்ரெட் மூவி பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க, நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு தேவைக்கு அதிகமாகவே இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ நம்ம எதையுமே உருவாக்கலை இந்த உலகத்தில் அப்படின்னா, இந்த ப்ராக்டிசஸ் மூலமாக நம்ம என்ன தான் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் உங்களுடைய விஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. அதாவது உங்களுடைய கான்ஷியஸ் லெவல் தாட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் இருக்கும். எனக்கு இப்படி தான் பணம் வரும், இந்த மாதிரி தான் எனக்கு வாழ்க்கை போகும், இப்படி தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்கோட்டில் இருப்பீங்க. ஆனால் யூனிவர்ஸ் அப்படி கிடையாது. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களை சுற்றியே தான் வச்சுருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற பணம் உங்களை சுற்றி அவ்வளோ நிறையா இருக்குது. உங்களுக்கு அந்தளவுக்கான தெளிவான பார்வை இல்லை, அந்தளவுக்கான தெளிவான தேடல் கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம உணர்வுகள் எல்லாமே நமக்கு என்ன கிடைக்கும், நம்ம பவுண்ட்ரி என்ன, அப்படி தான் நம்ம பார்க்குறோமே தவிர, நம்மளை சுற்றி எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நான் எந்த வழியிலலாம் நான் பணத்தை ஈர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடையாது. அப்போ இந்த ப்ராக்டிசஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் பிளாக்கேஜஸ் அது எல்லாமே ரிமூவ் ஆகுது. எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை நம்பிக்கைகள் எல்லாமே அழியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பணத்தை ஒரு ஃப்ரீ மைண்டோடு பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதாவது தெளிவான எண்ணத்தோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போது உண்மை என்னென்னா, நான் தேடுற விஷயம் என்னை சுற்றி தான் இருக்குது, என் பக்கத்துலேயே இருக்குது. அதை பார்க்கக்கூடிய அளவுக்கான அறிவோ அந்த திறனோ என்கிட்ட இப்போ இல்லை. அதை தான் இந்த ப்ராக்டிஸ் மூலமாக நான் வளர்த்துக்கிறேன். இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை ஏன் ஆழமாக நம்ம யோசிக்கணும்னு கேட்டால், நீங்கள் யாராக இருந்தாலும் இப்போது தற்போதைய சூழ்நிலைங்க எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் கான்ஷியஸை சரியாக அலைன் பண்ணிக்க முடிஞ்சால், உங்களால் எதை வேணுமோ அதை மட்டும் சிந்திக்க பழகிட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சுலபமாயிடும். நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு சக்தியும் வெளியே இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க.
தொடர்ந்து இந்த மணி மேனிஃபெஸ்ட் சீரியஸில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிறையா ப்ராக்டிசஸ் அண்ட் பர்டிகுலராக ரெகுலராக நீங்கள் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு பர்சனலாக நான் ஒரு கோல் இருக்குது, நான் அச்சீவ் பண்ணணும், அதை வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு உண்டான ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும், ஒரு லைஃப் கோச்சிங் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த லைஃப் கோச்சிங்கில் நான் உங்களை பர்சனலாக கைட் பண்ணுறேன். உங்களுக்கான நெகட்டிவ் பிளாக்கேஜஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப சுலபமாகுது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.